ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஆன்மப் பரிணாமம் என்ற அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றி இன்றைய படிப்பாளிகளுக்கும் தெரிவதில்லை. பாமரனுக்கும் புரிவதில்லை. அதனால் பணம் சேர்ப்பது, பணக்காரனாவது, பட்டம் பதவி பெறுவது என்ற உலகியல் முன்னேற்றங்களையே பெரிதாக எண்ணிக்கொண்டு அவற்றை அடைவதையே குறிக்கோளாகக் கொண்டு மானிட உலகம் அலைகிறது. எனவே மனிதனுக்கு பல பிறவிகள் கொடுத்து, அனுபவங்கள் கொடுத்து பாடம் புகட்டுகிறாள் ஆதிபராசக்தி. ஆன்ம விழிப்பு பெற்ற பிறகுதான் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர். மந்திரியாக இருந்த அவருக்கு இறை அனுபவமும் குருவருளும் வாய்த்த பிறகுதான் உயிரின் குறிக்கோள் என்ன என்று புரிந்தது. எல்லோருக்கும் இது ஏன் புரியவில்லை? அவரவரிடம் சேர்ந்து குவிந்துள்ள பாவங்கள்தான் காரணம். இந்த மானிடப் பிறவி கிடைத்த போதே அவனவனும் தம் கர்ம வினை கணக்கை தீர்த்துச் சரி செய்து கொள்ள வேண்டும். நினைக்கிற நினைப்பு, பேசுகிற பேச்சு, செய்கிற செயல் என்ற மூன்றாலும் ஒருவனுக்கு கர்ம வினை திரள்கிறது. வெறும் நினைப்பு கூட ஒருவனுக்கு கர்ம வினையாகச் சேருமா? ஆம், சேரும். தீய எண்ணம் ஒன்று உன் மனதில் உருவான போதே அதற்குரிய தண்டனையும் தீர்மானித்து விடுகிறேன். அந்த தண்டனை கிடைப்பதற்கு கால அவகாசமாகலாம். ஆனாலும் தண்டனை உண்டு. ஆன்ம வளர்ச்சி, ஆன்ம முன்னேற்றம் பெற விரும்புகிறவன், இறையருளும் குருவருளும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் எண்ணங்களைச் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஓம் சக்தி.